இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில டெல்லியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இணைந்து நடத்தின இந்த போராட்டத்திற்கு நேரடியாக தற்பொழுது பதில் சொல்லி இருக்கிறார். நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிவில் ஈடுபட்டவர்களை வேகமாக தண்டிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற மாணவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, எங்களுக்கு நீதிமன்றம் வேண்டாம், முதலில் கல்வி அமைச்சரின் ராஜினாமா தான் வேண்டும் என்று சொல்லி இந்த மாணவர் சொல்லி இருக்கிறார்கள். டெல்லியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னும் வீதிகளில் முகாமிட்டு போராடி வருகிறார்கள். இந்த போராட்டம் எப்படி இந்திய அரசியலை தற்பொழுது ஆட்டங்காண வைத்திருக்கிறது, நரேந்திர மோடி அவர்களை இந்த போராட்டமானது எப்படி பயமுறுத்தி இருக்கின்றது, நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது ஏன் இப்ப இதற்கு நேரடியாக பதிலளித்திருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த அமைப்பை சேர்ந்த மாணவர்கள்லாம் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவை விட்டுருக்கிறது. என்ன பதிவுன்னு சொன்னா, இளைஞர்களின் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை, கேள்வித்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனையை வழங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைக்கப்படும் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னு சொன்னா, இளைஞர்களின் எதிர்காலத்தை அளிக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாதுன்னு சொல்லியும் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரித்திருக்கிறார். இந்த போராட்டம் தொடங்கின பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட முதல் நேரடி அரசியல் பதிவு இதுவாகும். இந்த அறிவிப்பை காக்ரோச் ஜனதா பார்ட்டி உடனடியாக நிராகரித்திருக்கிறார்கள். அதாவது இந்த போராட்டத்தினை நடத்தி வருகின்ற மாணவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பதிவினை உடனடியாக நிராகரித்து இருக்கிறார்கள். இந்த மாணவர் இயக்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கை இன்னும் மாறவில்லைன்னு சொல்லலாம். அவருடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குன்னு சொன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியும், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல, கேள்வித்தாள் கசிவுக்கு காரணமானது கல்வி நிர்வாகத்தின் தோல்விதான் என்று சொல்லி அந்த மாணவர் அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே டெல்லியில என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சில நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல முயன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த மாணவர்கள், இந்த அமைப்பினை சேர்ந்த மாணவர்கள். இந்த போராட்டமானது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த அமைப்புக்கு கீழே இந்த அமைப்பின் தலைமையில தான் இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கின்றது. இந்த போராட்டக்காரர்களின் முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும், தேர்வு ரத்து செய்யப்பட்டமையை தொடர்ந்து உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும், தேர்வு முறையில் முழுமையான சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் என்று சொல்லி இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாணவர் அமைப்பானது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னா, இந்தியாவில் இந்த நீட் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்ததை தொடர்ந்து அந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டது. இதனால பார்த்தோம்னு சொன்னா நிறைய மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதனாலதான் இந்த மாணவர் இயக்கமானது இந்த நீட் வினாத்தாள்கள் கசிவுக்கு எதிராக இந்த போராட்டத்தினை தற்பொழுது நடத்தி வரார்கள். இந்த போராட்டமானது பாராளுமன்றம் நோக்கி பேரணியாக போய்கொண்டிருந்திருக்கிறார்கள் மாணவர்கள். அவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி இருக்கிறார்கள், கண்ணீர் புகை குண்டு தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா போலீசாருடைய சீரடை அணியாத நிறைய பேரை இந்த மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா டெல்லியில வீதிகளில் முகாமிட்டு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா டெல்லி போலீசார் 10 தனித்தனி எஃப்ஐஆர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். பல்வேறு காவல் நிலையங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக், இந்த சோனம் வாங்சுக் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சமூக செயற்பாட்டாளர். இவரும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டது பிறகு இந்த போராட்டமானது இன்னும் பலம் பெற்றதுன்னு சொல்லலாம். சோனம் வாங்சுக் அவரோட பார்த்தோம்னு சொன்னா மேற்கொண்டிருந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை முடிக்க தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார். அவர் இந்த போராட்டத்தில் இணைந்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக காலவரையற்ற உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டிருந்த தற்பொழுது அந்த உண்ணாவிரதத்தினை முடிக்க இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை ஒன்றை சொல்லியிருக்கு. என்னன்னு சொன்னா, போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு எந்த பழிவாங்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படாதுன்னு சொல்லி மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் சொல்லி ஒரு நிபந்தனையோடைய
அவர் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தினை முடிக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த மாணவரோடு இணைந்து போராடி வருகிறேன்னு சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 150க்கும் அதிகமான தேர்வு வினாத்தாள்கள் கசிந்த சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும், ஆனால் ஒருவர் கூட இதுவரைக்கும் தண்டிக்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். கல்வி அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, பிரதமர் மோடியும் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியும் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த போராட்டமானது ஏன் இவ்வளவு முக்கியமான போராட்டம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த போராட்டமானது இந்த நீட் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்தது தொடர்பாக மட்டுமல்ல, இந்தியாவில் இளைஞர்கள் பட்டதாரிகளுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், இந்தியாவினுடைய கல்வி தரம், அரச நிர்வாகம், இளைஞர்களுடைய எதிர்காலம், இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்பாகவும் இந்த அமைப்பானது தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்து வருகிறார்கள். இந்த போராட்டத்திலும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரார்கள். இந்த போராட்டமானது தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, டெல்லியை தாண்டி மும்பை, பெங்களூரு போன்ற பகுதிகளிலும் இந்த மாணவர் அமைப்புக்கு ஆதரவாக அந்தந்த நகரங்களில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மோடியினுடைய ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அறிவிப்பு இந்த போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வருமா, அல்லது கல்வி அமைச்சரின் ராஜினாமா கிடைக்கும் வரை மாணவர்கள் தொடர்ந்து போராடுவார்களா? இந்த விவகாரமானது இந்திய அரசியலிலும் இந்தியாவினுடைய கல்வி அமைப்பிலும் முக்கிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த போராட்டமானது எந்த இடத்துல முடிய போகின்றது? அதாவது உண்மையிலேயே இந்த மோடி அவர்கள் அறிவித்தது போல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அறிவிப்பு மூலம் இந்த போராட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா, அல்லது கல்வி அமைச்சரின் ராஜினாமாவுக்கு பிற்பாடே இந்த போராட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.